சமீபத்தில் நீயா நானால தெருநாய்களை வந்து ஆதரிப்பவர்களும் அந்த தெரு நாய்களை எதிர்ப்பவர்களும் அப்படிங்கிற ஒரு இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு, சட்டங்கள் இருக்கு, எல்லாமே சரி. ஆனால் அதில் வந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, அந்த நாய்களை அன்பு செலுத்தவர்கள், எந்த நாயாக இருந்தாலும் நாம் கொல்லக்கூடாது அப்படின்னு அன்பு செலுத்துறவங்களுக்கும் அந்த அவர்களுக்கு எதிரிகளாக இன்னொரு டீமையும் உட்காத்தி வச்சு பார்க்குற மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு கருத்து உண்டு, இந்த ரெக்கார்டட் ஷோ எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ தான். எதுவாக இருந்தாலும் அது வந்து 3/4 மணி நேரம் வருது, 1 மணி நேரம் வருது அப்படின்னு சொன்னால் கூட, விளம்பரங்கள்லாம் போக 3/4 மணி நேரம் வந்தால் கூட அதுக்கு ஒரு 4 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, இல்லை 5 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும்பொழுது என்னை கூப்பிடும் பொழுது நான் சொல்லுவேன், நான் 45 மினிட்ஸ் இருப்பேன், அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த 45 மினிட்ஸ்க்குள்ள நம்ம என்ன கருத்தோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். 8 மணி நேரம் எடுத்தாங்க, நிறையா கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதா? 8 மணி நேரம் எடுத்தா இது 8 மணி நேரம் போடுவாங்கன்னு நினைச்சாலே அது வந்து என்ன சொல்றது, ஒரு இக்னோரன்ஸ். அந்த ஒரு தொலைக்காட்சியை பற்றி புரிதல் இல்லாமல், அந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல், ஏதோ நம்மளை கூப்பிட்டாங்களே, அடடா நம்மளும் உலகம் முழுக்க தெரியுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து உட்கார்ற ஒரு ஆர்வ கோளாறாகத்தான் நான் பார்க்குறேன். அது படவா கோபியாக இருந்தாலும் சரி, அம்முவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு லைவ் ஷோங்கிறதே வேற. நேருக்கு நேர் லைவ் லைவ் போகும், அது வேற. ரெக்கார்டட் ஷோவில் அந்த சேனல் எதை விருப்பப்படுதோ அதைத்தான் போடுவாங்க. அதை ஆரம்பத்திலேயே இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது என்ன ஆயிடுச்சு, ஒரு விதமான ரேகிங் மாதிரி ஆயிடுச்சு. இந்த நாய் மேலே அன்பு செலுத்துறவங்க, தெருநாய் மேலே அன்பு செலுத்துறவங்களை ரேக் பண்ணுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக மாற்றி காட்டிய பெருமை கோர்ட் கோபிநாத் அவர்களுக்கு போய் சேரும். இது தவறான ஒரு விஷயம். ஒரு சமூகத்தில் ஒரு திருடனே இருக்கான், அவன் இருக்கலாமா வேண்டாமான்னு சட்டம் தான் முடிவு பண்ணணுமே தவிர, அவனை சுட்டு கொன்னுடுங்க சார், அவனை ஒழிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது.